Taste the Daily. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள சேர்வலார் அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. தென் மாவட்டங்களின் விவசாயம் மற்றும் குடிநீருக்கு ஆதாரமாக விளங்கும் பாபநாசம் கரையார் நீர்த்தேக்கம் மற்றும் சேர்வலார் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் 156 அடி கொண்ட அணையின் நீர்மட்டம் 123.52 கன அடியாக உயர்ந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் மழை மற்றும் மின்வாரிய பணிகளால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பாரிவாக்கம் சாலையில் புதைவட மின்சார கேபிள் புதைக்க ஆங்காங்கே பள்ளம் தோண்டப்பட்டுள்ள நிலையில் மழை நீரும் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனால் இந்த சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வோர் மற்றும் வேலைக்கு செல்வோர் இன்னலுக்கு உள்ளாகினர். ஸ்டாலின் அரசு உடனடியாக குண்டும் குழியுமான சாலையை சரி செய்ய வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே படையலுக்கு வைத்திருந்த கல்லை பிடுங்கிய போது போலீசாருக்கும் பெண்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நாட்டார்மங்கலத்தில் கல் படையல் திருவிழா நடத்த தமிழ்நாடு பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனை அறிந்து அங்கு சென்ற விடியா அரசின் காவல்துறையினர் படையலுக்காக வைத்திருந்த கல்லை பிடுங்கி பெண்களை கீழே தள்ளிவிட்டு அராஜக போக்கில் செயல்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி முத்துகிருஷ்ணாபுரத்தில் ஓய்வு பெற்ற தாசில்தார் கணேசன் வீட்டின் பூட்டை உடைத்து 3.5 சவரன் தங்க நகை 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கணேசன் இறந்துவிட்ட நிலையில் அவரது மனைவி சந்திரா மட்டும் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். அவர் ஓசூரில் உள்ள மகன் வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற கொள்ளையர்கள் தங்க நகை மற்றும் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இரவு நேரத்தில் போலீசார் ரோந்து பணி மேற்கொள்ளாததால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே மாற்றுத்திறனாளி சிறுவனுக்கு உதவித்தொகை வழங்காமல் வட்டாட்சியர் அலுவலக அதிகாரிகள் அலைக்கழித்து வருவதாக கூறப்படுகிறது. பெரிய சோழியம்பக்கத்தை சேர்ந்த லோகநாதன் நந்தினி தம்பதியின் 6 வயது மகன் வருண் பிறக்கும் போதே கண் பார்வை இல்லாமல் பிறந்துள்ளான். இந்நிலையில் உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையே விண்ணப்பித்து 2 ஆண்டுகள் கழித்துதான் கிடைத்ததாகவும் தற்போது 18 மாதங்களாக அதனை செயல்படுத்தாமல் விடிய அரசு அலைக்கழிப்பதாகவும் பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் அந்த ஆர்டர் காப்பி வாங்குறதுக்கே 2 வருஷம் சுற்றணும். அந்த ஆர்டர் காப்பி வாங்கினதுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகும் போது காசு வரல, ஒன்றும் உதவி தேக்க வரல. அது அப்பப்போ ஆட்டோவில் நாங்கள் பயணித்து வந்து கேட்குறோம். ஆட்டோவில் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தூரத்தில் ஆட்டோவில் வந்து அடிக்கடி வரதுனால எங்களுக்கும் ஆட்டோனுடைய கட்டணம் இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆட்டோ கட்டணம் கொடுத்து வரோம். எப்போ வந்து கேட்டாலும் வெயிட்டிங் இருக்கு சார் அப்படின்னு தான் சொல்லி அலக்கழிக்கிறாங்களே தவிர இந்த குழந்தைக்கு வந்து ஊனமுற்ற உதவித்தொகை வழங்குறதுக்கு உண்டான ஏற்பாடு எந்த அதிகாரியும் பண்ணலை இது வரைக்கும். சென்னை பெரம்பூர் ஜீவா ரயில்வே சுரங்கவழி பாதையில் தேங்கி நிற்கும் மழை நீரால் சாலையை கடக்க முடியாமல் பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் கடும் அவதிக்குள்ளாகினர். முழங்கால் அளவுக்கு மழை நீர் தேங்கி நின்றதால் பெரம்பூர், ஜீவா, வியாசர்பாடி, ஜமாலியா பகுதிகளை சேர்ந்தவர்கள் சாலையை கடக்க பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டது. சாதாரண மழைக்கே அப்பகுதியில் மழைநீர் தேங்கும் நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வட சென்னையில் இதுவரையிலும் மழை பெஞ்சதில் எந்த வித நடவடிக்கை எடுக்கலைங்க. 4000 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பணம் எங்கே போச்சுன்னு தெரியல. மழை பெஞ்ச ஒரு அரை ஹவரில் வந்து ரோடு வந்து டிராஃபிக் ஆகுது. மேட்டுப்பாளையம் பீச் வந்து பல வருஷங்களாக இப்படி தான் கிடக்குது. தோன்றுறாங்க எடுக்கிறாங்க ஒரு தீர்வு இல்லைங்க. டிராஃபிக் பாருங்கள், ஸ்கூலுக்கு போகிற பசங்களாம் பாதிக்குதுங்க. திண்டுக்கல்லில் குடியிருந்து வரும் வீட்டிற்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்ட மாற்றுத்திறனாளிக்கு பக்கத்து ஊரில் வேறொருவர் வசித்து வரும் இடத்திற்கு பட்டா வழங்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கம்புக்குத்தியூர் பகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான ஆறுமுகம் என்பவருக்கு அவர் குடியிருந்து வரும் பகுதிக்கு பதிலாக அரசு புறம்போக்கு நிலத்தில் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. அந்த இடத்தில் வேறு ஒருவர் வீடு கட்டி வசித்து வரும் நிலையில் அதிகாரிகள் தன்னை ஏமாற்றிவிட்டதாக ஆட்சியரிடம் ஆறுமுகம் புகார் அளித்துள்ளார்.